அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விளக்கை ஏற்றியவர்கள் இருளில் இருப்பதில்லை. உறவுகளை பேணுகிறவர்கள் உறவின் பலத்தில் வாழ்கிறார்கள். தனிமையில் இருப்பதில்லை, தனிமைப்படுத்தப்படுவதும் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் இன்னொருத்தரை குறைவாக மதிப்பிடுகிறார்களா அல்லது உயர்வாக மதிப்பிடுகிறார்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஞாயிறு அத்தகைய சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. பொதுவாகவே மனுஷனுக்கு என்னென்னா, தன்னை உயர்வாகவும் அடுத்தவனை சற்று அதனை விட கீழவும் வைத்து தான் பார்க்குறாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் வளர வேணும், அடுத்தவன் வளரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவர்கள் தன்னை விட அதிகமாக வளர்ந்து விடக்கூடாது என்று தான் நினைத்து கொண்டிருப்பார்களாம். அதனால் ஒருவர் மற்றவரை கொஞ்சம் உயர்வாக நினைத்து பார்த்தால் நன்றாக இருக்கும் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் எடுத்து செல்லலாம். காரணம், நற்செய்தியை பார்க்கிற பொழுது திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை பார்த்து இவர் கொடுக்கிற செய்தி இது. இதோ கடவுளின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், இவரை எனக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தது, பிறகு நான் தெரிந்து கொண்டேன். தூய ஆவியானவர் வருவார், அவர் மீது இறங்குவார், ஆண்டவர் பேசுவார், இதையெல்லாம் சொல்லிட்டு இவர்தான் கடவுளின் செம்மறி என்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியை அங்கு சொல்கிறார். இங்கே என்ன யோசிக்கணும்னா, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இவர் பாராட்டுறார், அவரை அங்கீகரிக்கிறார், அவரை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார். பாருங்கள், ஒருவேளை இவர் இருந்த நிலைமைக்கு இவரை இயேசு கூட சொல்லியிருக்கலாம், மெசியா இவர் தான் சொல்லி. ஆனால் அதை அவர் விரும்பலை. நான் ஒளியை குறித்து சான்று பகர வந்தவன், அவர் தான் உண்மையான மெசியா என்கிற ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனையோடு இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார். அது என்னன்னு பாருங்கள். பதிலில் இன்னொரு இடத்துல மத்தேயு நற்செய்தி 11:9-11 வாசிக்கும் போது, மனிதராய் பிறந்தவர்களிலே திருமுழுக்கு யோவானை விட மிகப்பெரியவர் யாருமே இல்லை என்று இயேசு கிறிஸ்து இவரை ஒரு உயரத்தில் வச்சு பாராட்டுவார். அதான் இந்த ஒரு பரஸ்பர அங்கீகரிப்பு இருக்குது பாருங்கள். ஒருவரை தம்மை விட உயர்வாக நினைத்து பார்க்கிற மனநிலை இருக்கிறது பாருங்கள். இன்று முதல் வாசகம், கடவுள் எசையா இறைவாக்கினர் எப்படி வச்சு பார்க்குறாரு பாருங்க. இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்கு உம்மை நான் சிறந்தவராக நான் தேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி கடவுள் எசையா இறைவாக்கினர் கொஞ்சம் உயர்த்தி பேசுவதையும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு யோசனையோடு சிந்தனையோடு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, நம்ம மைண்டு உடல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று சொல்லுவாங்களாம். 2 விஷயத்தை சொல்கிறாங்க உளவியல் ரீதியாக. என்னென்னா, அடுத்தவரை பார்த்து பொறாமப்படாத, மற்றவர்களையும் நீ சற்று உயர்வாக நினைச்சிப்பார், அப்படின்னா நீயும் சந்தோஷமாக இருப்ப, எதை நினச்சி செய்கிறியோ அது திரும்ப உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க தெரியுங்க, மற்றவங்க மேலே கிரட்ஜாக இருக்காத, கடுப்பாக இருக்காத, மற்றவர்களோடு நல்ல உறவோடு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2ம் உளவியல் ரீதியாக சொல்கிறது எதுக்கு, நாம் நல்லா இருக்கிறதுக்காக. அன்புக்குரியவர்களே, ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன், மிக அற்புதமாக இருந்தது. என்ன காட்சின்னா, இந்த விளையாட்டு போட்டி வச்சாங்க. 3 பிள்ளைங்க, 1 2 3வது. இந்த வெற்றி மேடைன்னு ஒன்று இருக்கும், 1வது 2வது 3வதுன்னு. அதில் 3 பிள்ளைங்க போய் நின்றுது. எல்லாம் நின்னாச்சு, அவங்களுக்கெல்லாம் மெடல் போத்தாச்சு. போட்டு பார்த்த உடனே எல்லா பிள்ளைங்களும் கையை ஊற்றி எல்லாருக்கும் பாராட்டு சொல்லி டாட்டா சொன்னாங்க. சொல்லி முடிக்கிறாங்க. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது தெரியுமா, முதலாவது நின்ன குழந்தை அப்படியே அந்த இதில் கொஞ்சம் ஒடுங்கி நின்றுக்கிட்டு, இந்த 3வதுல இருந்ததையும் கூப்பிட்டு மேலே நிறுத்தி, இந்த 2வதுல இருந்ததையும் கூப்பிட்டு ஒன்றா நிறுத்திக்கிட்டு அப்படியே 3 பேரையும் அணைச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படி கை தூக்குச்சு. உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரை உயர்வாக நினைத்து உயர்த்தி ஒருத்தரை அங்கீகரித்து வாழணும். இதைத்தான் திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவும் செய்து காட்டினார்கள். அதையே இன்று நம் வாழ்வின் பாதையாக எடுத்து செல்லலாமே.